அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இந்த பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காதலர்கள், காதலிப்பவர்கள், காதல் செய்பவர்கள், தேசத்தை காதலிப்பவர்கள், நண்பர்களுடைய பிரச்சனை எல்லா எல்லா காதலையும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மாலை பொழுது வணக்கங்களை பக்கத்து சவுண்ட் எனக்கு கேட்கல. எனக்கு என்னன்னு சொன்னா இந்த கூட்டு சேர்ந்த எதிரணி இருக்குத்தானே அந்த கூட்டு சேர்ந்த விதமே பிள்ளையாக இருக்குது. அன்றைய காதல் தான் அழகானது, இன்றைய காதல் அழகற்றது அல்லது அது ஒரு விதத்தில்ல. அது ஒரு சொல்லிட்டார், பட்டாம்பூச்சி மாதிரி கசக்கினா போயிடும் சொல்லி போட்டார். அப்ப என்னண்டா இந்த கூட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் காதலிச்சு மெய்யுருகி பின்னும் முன்னும் திரிஞ்சு காதலிச்சு ஒரு ஆள் மற்ற ஆளுக்கு சுட்டு போட்டாலும் காதலண்டா என்னண்டே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அவரை சின்ன வயசுல இருந்து தெரியும். நான் மகேந்திரண்ணாவை தான் சொல்றேன். அவர் வந்து கடிதம் கொடுக்கறத பற்றி எல்லாம் கிளாகிச்சு பேசி இருந்த. கடிதம் கொடுக்கறது, தேடல், அன்பு, பயம், பக்தி எல்லாம் சொல்லி இருந்த. எனக்கு என்ன சிரிப்பண்டா, அந்த கல்யாணம் கட்ட வரைக்கும் ஒரு கடிதம் கொடுக்க இல்ல. அப்ப அவர் வந்து அந்த கிளாகிச்சு சொல்லைகளோ இவ்வளவு பெரிய பொய்யாண்டு நீங்களே பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நான் வாழும் சாட்சியம். சரி, அப்படி இருந்த அந்த அற்புதமான அந்த கூட்டு சேர்க்கையில இவை முந்தி என்னென்ன பாடுறவே தெரியுமோ, நடுவர் கேட்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியல, நடுவருக்கு நான் பேசுறது கேட்கலையான்னு நினைக்கிறேன். வெத்தில மடிச்சு கொடுத்த பொம்பளை வீட்டுக்குள்ள புருஷனைய நம்பல, நல்லா ஓடி ஆடி எங்கட உண்மை சொன்ன மாதிரி வெத்திலையும் பார்க்கும் போல எங்களுடைய காதல் அப்படி இந்த ஒன்றிச்சு போயிருக்குது. ஆனா அது இது அப்படித்தான் துவங்குறது. அவன் துவங்கி போட்டு அந்த வீட்டுக்குள்ள புருஷனை நம்பலையான்னு இன்னொண்ட தேடி போறது. அப்ப இந்த காதலை பற்றி, அன்றைய காதலை பற்றி கதைக்குள்ள எனக்கு நிறைய விஷயம் கதைக்கணும். கணக்கு பேப்பர்ஸ் வச்சிருக்கிறேன். ஆனா ஒன்னும் கதைக்கிறதுக்கு டைம் காணா வர போகுது. என்ன காரணம்னு சொல்லி சொன்னா, ஒரு வீட்டுக்குள்ளேயே 2 பேரை 3 பேரை காதல் என்ற போர்வையில் பெண்களை கொண்டு வச்சிருந்தது அந்த காலம். அந்த காலத்தை இவன் மெய் சிலிர்க்க சொல்லினான். பிள்ளை சொன்னதாம் அந்த காலம் தான் சிறந்தது, அம்மாப்பாண்ட வாழ்க்கையை சொல்லுங்க, அம்மம்மாண்ட வாழ்க்கையை சொல்லுங்கன்னு சொல்லி எங்கட திரு மகேந்திரன் அண்ணா அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார். என்னன்னா உள்ளதை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. அந்த காலத்துல எங்கட அப்பப்பா கட்டின கட்டல்ன்றது இல்ல, சமூகத்துல இரட்டை திருமணங்கள் நடந்திருக்கு, பிள்ளை இல்லாட்டி திருமணம் நடந்திருக்கு. அப்ப எல்லாம் இந்த காதல எங்க கொண்டு அடகு வச்சிருங்கன்னு சொல்லி தயவுசெய்து சொல்லுங்க. எனக்கு உண்மையில முடிஞ்ச வரைக்கும் சிரிச்சு கொண்டு பேசுவேன். என்கிட்ட காதல் நம்ம எல்லாம் அமைதியா பேசுறதுக்கு முயற்சி செய்யறேன். இந்த பிரபலமான ஆட்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள பொம்பளைய வச்சிருக்கிறது என்ன, அவங்க பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு வாரிசு வேணும் தானே என்று போட்டு கொண்டு வர்றது. இதுகளுக்கு எல்லாம் இவையெல்லாம் இந்த காதல் எப்படி மகத்துவமானதுன்னு பற்றி சொல்ல வேண்டும். அதை விட எங்கட சதீஷ் முருகு பிள்ளை தலைமையேற்று பேசி போட்டு போய்களோ ராமாயணம் மகாபாரதம் பற்றி இந்த பொய்யுரை கதைகளை அழகாக எடுத்து கதைச்சு போட்டு போனேன். அதே ஒரு பொய், அந்த பொய்ய எந்த நெடுகோளா காட்டுறதுங்க. அப்ப இது இவ்வளவு ஒரு பெரிய பொய் அணி சேர்ந்திருக்கண்டு பாருங்க. சீதைய சொல்லிக்கணும், மகாபாரத சொல்லிக்க எனக்கு இங்க சிட்டிப்பு தாங்க முடியல. 5 பேரை கொண்டு வச்சு ஒரு பொம்பளைய படுத்தின கதைய இத வந்து ஒரு பெரிய காவியமா, காவிய காதலாம்னு சொல்லிக்கணும். ராமாயணத்துல இந்த ஒரு சிறந்த சிவபக்தன் ராவணன் சீதையை கொண்டு போனோம் அண்ட புழுகு ஆகாச புழுகு சொன்னது எல்லாத்தையும் இங்க ஒரு சரி என்று சொல்லி தெய்வீக காதல், கற்பு காதல், அது இதுன்னு சொல்லி உதாரணமா கொண்டு வர. பிளீஸ் நீங்கள் அப்டேட் ஆகணும். இதாலதான் உங்களை இன்று வரைக்கும் இந்த ஜெனரேஷன்ல உள்ள பிள்ளைகள் பூமர் 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 என்று சொல்றாங்க. நானும் பூமர் தான், நீங்கள் பூமர் இல்லையோன்னு கேப்பீங்க. நானும் பூமர் தான், அந்த ஜெனரேஷன் பேர் அது. ஆனால் அவங்க சொல்லிக்க தூசணம் சொல்ற மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்கள் அப்டேட் இல்லாத ஆக்கள். ஆகவே பூமரா இருக்காதுங்க, ஜென்னுக்கு கொஞ்சம் வாங்க, இல்ல மில்லேனியத்துக்கு கொஞ்சம் வாங்க. இப்ப அல்பா கூடி வந்துட்டுது. எந்த பிள்ளையெல்லாம் அல்பாவில இருக்குது, அதுகள் வேற லெவல்ல காதலை பற்றி கதைக்குது. ஆகவே கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. ஏஐல வேலை செய்தா மட்டும் காணாத சதீஷ், கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. இங்க மூடையில ஏஐயா அப்டேட் பண்ணி கொள்ளுங்க. அதை விட இந்த சொத்து அடிப்படை வெட்டிட்டு பேரும் 2 பேரும் அட்டகாசமா பேசி போட்டு போயிட்டு. எனக்கு ஒரு கேள்வி உண்டு, என்னென்றால் இவையெல்லாம் படிச்சதேன்னு தெரியுமா? முருகுப்புள்ள எல்லாம் படிச்சதே சீதனம் வாங்கி கல்யாணம் கட்டுறது. தப்பி தவறி இன்றாண்ட வாழ்க்கைய எல்லாம் போய் விழுந்துட்டார். அந்த பிள்ளை போய் விழுந்துட்டார். ஆனால் சீதனம் வாங்கலாமன்ற பேராசையில தான் கல்யாணமே கட்டுறது. அப்படி கல்யாணம் கட்டுன அந்த காலம் சொத்து எதிர்பார்ப்பு காதலா, இந்த காலம் சொத்து. இந்த பிள்ளைகளுக்கு காசே தேவையில்லை. இங்க சீதனம் பண்ண பேச்சுக்கு இடம் இல்ல. பிள்ளைகளுக்கு சீதனம் பண்ணா என்னன்னே தெரியாது. அதை விட இந்த பெரிய தெய்வீக காதல் என்று சொல்லிக்குள்ள எனக்கு உண்மையா ஒரு ஒரு ஊருக்குள்ள வச்சு ஊருக்குள்ளேயே கல்யாணம் கட்டி ஊருக்குள்ளேயே வாழ்ந்தது தெய்வீக காதலா. அதுலயும் சாதி பார்ப்பினான். அவன் அந்த சாதி, இவன் இந்த சாதி, அதுக்குள்ள எல்லாம் போய் கல்யாணம் கட்ட மாட்டினான். ஆனால் எங்கட பிள்ளைகளுக்கு உண்மையில நான் சொல்றேன், இந்த புலம்பெயர் தேசத்துல வளர்ற பிள்ளைகளுக்கு சாதி என்றா என்னட்டு தெரியாது. போய் கேட்டு பாருங்க.
ஒட்டு சாதின்னு சொல்லுவேன் நம்ம அவைக்கு சாதி தெரியாது. ஆகவே இந்த காதல் சிறந்ததா அந்த காதல் சிறந்ததாண்டு எத்தனையோ ஆணவ கொலைகள் நடந்த வீடுகளில் போய் கேட்டு பாருங்கள். எத்தனையோ சாதிய காதல் கொலைகள் நடந்த வீடுகளில் போய் கேட்டு பாருங்கள். எந்த காதல் சிறந்தது என்று அவர்கள் சொல்வார்கள். ஆகவே இந்த உங்களோட பூமர் கதையை வந்து இந்த மில்லேனியம்ஸ்ல இருக்கிறார்கள், மில்லேனியம் ஜெனரேஷன்ல இருக்கிறார்கள், ஜென் ஜெனரேஷன்ல இருக்கிறார்கள் போய் கதைக்காதீங்க தயவு செய்து. அவங்க உங்களோட பிள்ளைய சின்ன பிள்ளைல என்ன அப்பா சரியில்லை சொல்லி போட்டாரு, அப்பாவுக்கு மரியாதையில கதைக்குது, அதை வந்து உண்மையான நினைக்காதீங்க. அதுல வந்து உள்ள அடிப்படையில வேறு ஒரு கருத்து இருக்கும். அதை விட இவர் சொன்னார் என்னென்றால் கூட்டிக் கொண்டு ஓடுனது பற்றி எல்லாம் கதைச்சார். உண்மையில எனக்கு சிரிப்பு தான் வந்து நியாயம் நியாயம் யாராகியோர் உண்டியப்பா மெண்டியப்பா மேரண்டு தெரியா, இந்தியப்பா உண்டியம்மா வெண்டியம்மா உண்டியம்மா மேரண்டு தெரியாது. ஆனா செம்புல புயல் போல் அன்புடைய தாழ்ந்தனவை வேண்டும் மெய்யுருகி நாங்களெல்லாம் கிளாகிச்சு சொல்றோம். பாட்டு என்ன பாட்டு தெரியுமே, கள்ளக்காதல் களவு ஒரு குடும்பத்துக்கும் தெரியாது. அவைய இந்த வெளியே இந்த வாங்க நாங்க 2 பேரும் கட்டுவோம்னு சொன்ன காதல் தான் அன்றைய காதல். சரி, அடுத்ததாக இந்த காதலுக்காக உயிரை கொடுக்கறது, உயிரை எடுத்துனர் அவங்க மடைய என்றெல்லாம் சொல்லிச்சு. எனக்கு இந்த மடையறுதல் எல்லாம் உடனே ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னண்டா புருஷங்காரன் செத்தா மனுஷன் விரும்பிலும் உயிரோடைய கொண்டே தள்ளின காலம் எல்லாம் இருக்குது அந்த காலத்துல. அதையெல்லாம் ஒருக்கா தட்டி பாருங்கோ. இப்பயும் அப்படி இருக்குது. ஏனண்டா புருஷங்காரன் செத்து போனேன்னா மனசுக்கு வந்து ஒரு மதிப்பும் கிடையாது, ஒரு மார்க்கமும் கிடையாது. அவ வந்து என்ன செய்யணும், அடக்கொடுக்குமா இருக்கணும். தச்ச தவறி ஒரு பொட்டு வச்சுட்டாண்டா இப்ப கூடி அந்த பூமரங்கள் ஆக்களை என்ன சொல்லி நான் தெரியும், பொட்டு வச்சு கொண்டு வந்து நிக்கிறா, பூ வச்சுன்னு வந்து நிக்கிறா. ஏன் அது நாங்க பிறந்தல இருந்தா நான் வைக்கிறோம். அப்ப இதெல்லாம் காதலின் வடிவங்களா? ஒருக்கா சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? அந்த அந்த காலத்தை நாங்க சுரப்புன்னு பேசியக்குள்ள சிந்திச்சு பார்க்க வேண்டாம்? இன்னொரு விஷயம், எனக்கு எந்த சிரிப்பண்டா எங்கட மகேந்திரன் நான் சொல்லி இருந்தார், காதல் வந்து பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சிருக்கிறான். பொருளாதாரத்தை அடிப்படையா வச்சுல அவைய சுத்தி சுத்தி அந்த பொருளாதாரத்துக்கு தான் நின்றவையாள். என்னண்டா எங்கட பிள்ளைகள் பிரித்தானியாவில நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்றேன். பிரித்தானியாவில பேசி அமெரிக்காவில ப்ரப்போஸ் பண்ணி இப்ப ஜப்பான்ல போய் கல்யாணம் கட்டுற அளவுக்கு புள்ளிகள் வளர்ந்து போய் நிக்குதுகள். அதுலட்டி எல்லாம் காசு இருக்குது. இந்த ஆணு முளைக்கினம் பெண்ணு முளைக்கினம் இதுக்கெல்லாம் முந்தி நாங்கள் ஆண் உழைக்கிற ஆணை வளைச்சு போடுறது எல்லாம் உதய ஒரு உண்மையில அடிப்படையில பிள்ளையான ஒரு கருத்து, காதலுக்கு அப்பாற்பட்ட கருத்தா இருக்குது. ஆகவே இந்த பொருளாதாரத்தை விட்டுட்டு நீங்க வெளியில வாங்க, காதலுக்குள்ள வாங்க, காதலை பற்றி பேசுங்க, அழகான காதலை பற்றி பேசுங்க, நம்ம கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். அடுத்ததான் எங்கட எதிரணி தலைவர் சொல்லி இருந்தார் என்னன்னு சொன்னா, மொழிக்காதல் மொழிக்காதல் பற்றியும் தேசக்காதல் பற்றியும் அந்த காலத்துல இருந்ததுன்னு புல்லடிச்சு. ஒரே ஒரு தலைவன் வந்தான் ஐயா, இந்த பண்டாரவன் எனக்கு பிறகு ஒரே ஒரு தலைவன் வந்தான். அந்த தலைவனுடைய காலத்தில் வாழ்ந்ததாலே நீங்க அதை கிளாகிச்சு பேசுறீங்க. இன்னொரு தலைவன் வந்தால் இங்குள்ளவர்களும் மொழிக்காகவும் தேசத்துக்காகவும் போராடவோ அல்லது குரல் கொடுக்கவோ தயாராக இருக்கிறார். இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். இந்த தேசத்தில் பிறந்த மக்கள், இந்த தேசத்தில் பிறந்த இந்த ஜென் மில்லேனியம் அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பிள்ளைகள் ஐநா வரைக்கும் போய் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மொழி என்றா என்ன, எங்களுடைய தேசம் என்றா என்ன, போராட்டம் என்றா என்னன்றே தெரியாதவர்கள் அதை தேடி படிச்சு அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அந்த காதலை விட அதுக்குள்ளேயே வாழ்ந்து ஆரோ ஒருத்தன் வல்வெட்டித்துறையில பிறந்து வளர்ந்து இந்த தேசத்தை கட்டி காத்தவனா அந்த அவற்றை பேரை சொல்லி நாங்கள் எல்லாருமே மரியாதைக்குரியவர்கள் என்று மாற்றற்ற நீங்கள் பெரியாக்களோ அந்த ஆரண்டே தெரியாத ஒரு மாமா இப்படி போராடினவர் என்று கேட்டு அவருக்காண்டி குரல் கொடுக்கிற எங்களுடைய மக்களுடைய எங்களுடைய செல்வங்களுடைய காதல் சிறந்ததான்னு சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சீரியஸா கதைய கூடாது வந்தனா நான் முடியல, உங்களோட அட்டுழியம் தாங்க முடியல, அதனால சீரியஸா தான் கதைக்க வேண்டியதா போயிட்டு. அதை விட என்ன நேரம் முடிஞ்சிட்டுது. இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இந்த இதுகளை எல்லாம் பற்றி கொச்சப்படுத்தாதீங்க. உண்மையில அவியல் எல்லாம் ஒரு திருமணத்துக்கு முதல் டேட்டிங் போயினோம். என் வாழ்க்கையில இவர் பொருத்தமானவர் ஆண்டு பாக்கினம் சரி குறை நிறைகளை பார்த்து கொண்டு அதை ஓகே என்றா பொருந்தினா செய்யணும். பொருந்தா காதல்கள் ஈவன் நாங்க திருமணத்துக்கு பிறகு பொருந்தவில்லை என்றால் பொருந்தா காதல்களை அவர்கள் முறித்து கொண்டு நாகரிகமாக விலகி கொள்கிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. என்ன வேணாம்னு சொன்னவங்களும் உயிரோடு இருக்கக்கூடாது, வெட்டி கொண்ட காலம் எல்லாம் இருக்குது. எல்லாம் மறக்கக்கூடாது. நாங்கள் எல்லாத்தையும் புனிதத்துவம் படுத்தக்கூடாது. அடக்குமுறை செய்த காலங்கள் இருக்குது. பெண் வந்து வீட்டை நல்ல வடிவான பொம்பளை பாட சொல்லி ஆட சொல்லி எல்லாம் கேட்டு வீட்டை கொண்டு ஆடை எப்படின்னு இல்ல சமையல் கட்டுக்க விட்டுட்டு அவர் பெரிய என்னங்க நடுவரையா கூடி சொல்லி இருந்தா ஒரு அழகான கதை. என்ன வீட்டுல மனசு கட்டி கொண்டு சமைச்சது அவருக்கு தெரியாது அவ்வளவு காலமும்.
அப்ப எங்க போனவர் வீட்டுல எங்க காதல் இருக்குது, மனசிலிருந்து கஷ்டப்படுறது உங்களுக்கு தெரியாது என்ன? இந்த எங்கட உமைகுமரன் சொன்னது போல, என்னுடைய கனவுகளை, என்னுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக என் கணவன் எனக்கு பின்னால் இருந்து கொண்டு தன் முகத்தை கூட காட்டுவதில்லை, எனக்கு பின்னால் இருந்து கொண்டு என்ன தூக்கி வச்சிருக்கிறேன். அதுதான் காதல். அந்த காதல் உலகம் எல்லாம் ஆள வேண்டும், உண்மையான காதல் நிலைக்க வேண்டும். இந்த காதலோடு எங்களுடைய காதலை நாங்கள் புதுப்பித்துக் கொண்டு நாங்கள் அந்த அழகான காதலுக்குள் வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டு இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.